தலையை போட்டுக்கொள்ளுங்க. மெக்கானிக்ஸ் யூனிட் 2. தமிழ்ல நாங்க பொறியியல் என்று சொல்லுவோம். பொறியியல் அலகு 2 அப்படி போட்டுக்கொள்ளும். மெக்கானிக்ஸ் வந்து எங்களோட அழகை பத்தி சொல்ல போனால், நான் இப்ப சொன்ன மாதிரி மெக்கானிக்ஸ் வந்துட்டு எங்களுக்கு சிலபஸ்ல வந்து ஒரு மிகப்பெரிய அழகா இருக்கு. கிட்டத்தட்ட 110 பாட வேலைகளை உடைய ஒரு அழகு. கிட்டத்தட்ட நாங்க இதை முடிக்கிறதுக்கு ஒரு 10 மாதங்கள் தேவைப்படும். நம்ம கொஞ்சம் ஏலியா ஸ்டார்ட் பண்ணிக்கிறபடியால ஒரு 8-7 மாசத்துக்குள்ள முடிக்கலாம். இதே நேரம் மெஷர்மெண்ட்டும் உங்களுக்கு பரவலா போயிட்டு இருக்கும். மெஷர்மெண்ட்ற இப்போ டெம்பரரியா போட்டிருக்க டைம் டேபிள் என்னன்னா, மெஷர்மெண்ட் வந்துட்டு செவ்வாயிலிருந்து வெள்ளி வரைக்கும் காலையில 11 மணிக்கு நடக்கும் 1 hour கிளாஸ், 11ல இருந்து 12. மெக்கானிக்ஸ் வந்து செவ்வாயிலிருந்து வெள்ளி வரைக்கும் காலையில 6ல இருந்து 7 மணி வரைக்கும் நடக்கும். ஸோ இந்த டைம் உங்களுக்கு சிக்கலா இருந்தா நீங்க வந்துட்டு ரெக்கார்டிங் பார்க்கலாம். அது யூடியூப்ல அவைலபிளா இருக்கும். இப்போ உங்களுக்கு வேற கிளாஸ் அந்த டைம்ல இருக்கும்னு சொன்னால் நீங்க வந்துட்டு அந்த டைமுக்கு ஜாயின் பண்ணணும் மட்டும் கிடையாது, நீங்க வந்து ரெக்கார்டிங்கை பார்த்து உங்களோட யூனிட்ஸை கவர் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நாங்க மெக்கானிக்ஸ் சொல்லுவோம். மெக்கானிக்ஸ் வந்து எங்களுக்கு பிசிக்ஸ்ல மிக முக்கியமான அழகு. உங்களுக்கு மெக்கானிக்ஸ் நல்லா விளங்கிட்டு அப்படின்னு சொன்னா பிசிக்ஸ்ல அடுத்தடுத்த அலகுகள் மிக இலகுவாக இருக்கு. மெக்கானிக்ஸ் உங்களுக்கு ஹார்டா இருந்துச்சு அல்லது இதை விளைய கொள்ற கஷ்டம்னு சொன்னா இதுக்கு பிறகு உள்ள அலகுகளும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸோ வடிவா படிச்சுக்கொள்ளணும். மெக்கானிக்ஸை நீங்க வடிவா பிடிச்சு கொண்டீங்கன்னா அது பிறகு உள்ள எல்லா அலகுகளையும் அழகாக விளைய கொள்ளலாம். பிசிக்ஸ்ல ஏ நோக்கி போகலாம். சரிதானே? பாடத்துக்குள்ள போவோம். இதுக்குள்ள இருக்கிற உள்ளடக்கம், அதாவது இதுக்குள்ள இருக்கிற தலைப்புகள் எழுதுவோம். உள்ளடக்கம் அப்படின்னு போடுங்க. 2.1 இயக்கவியல். இதுக்குள்ள நாங்க படிக்க போற உபதலைப்புகள் எழுதுறோம். 2.2 எழுதுங்க பிள்ளை, எழுதுங்க பார்த்துட்டு இருக்கோம். நம்ம எழுதுங்க. 2.1 இயக்கவியல். 2.2 விசை விளையுள் விசை விசை திருப்பம் எழுதுங்க. 2.2 விசை விளையுள் விசை விசை திருப்பம். 2.3 விசைகளின் சமநிலை. விசைகளின் சமநிலை. 2.4 சாரி 2.4 தான் விசைகளின் சமநிலை. 2.3 விசையும் இயக்கம். விசையும் இயக்கமும். 2.4 விசைகளின் சமநிலை. விசைகளின் சமநிலை. 2.5 வேலை வலு சக்தி. வேலை கமா வலு கமா சக்தி எழுதிக் கொள்ளுங்க. பார்த்துட்டு இருக்காம எழுதுங்க. 2.6 சுழற்சி இயக்கம். 2.6 சுழற்சி இயக்கம். 2.7 நீர்நிலையியல். நீர்நிலையியல். 2.8
பாயி இயக்கவியல். பாயி இயக்கவியல். இவ்வளவுதான் நாங்க எங்களோட மெக்கானிக்ஸ் எனப்படுகின்ற அலகுல படிக்க போற உப தலைப்புகள். 2.1 இயக்கவியல், 2.2 விசை, விளையுள் விசை, விசை திருப்பம், 2.3 விசையும் இயக்கமும், 2.4 விசைகளின் சமநிலை, 2.5 வேலை வலு சக்தி, 2.6 சுழற்சி இயக்கம், 2.7 நீர்நிலையியல், 2.8 பாயி இயக்கவியல். சோ இந்த மெக்கானிக்ஸ்ல இருக்கிற உள்ளடக்கம் இவ்வளவு நாங்க படிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 8-9 மாதங்கள் எடுக்கும். சில இடங்கள்ல 10 மாசம் போகும், சில இடங்கள்ல 12 மாதங்கள், 1 வருடமாவும் போயிடும். சோ அப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான பெரிய அழகு தான் இந்த மெக்கானிக்ஸ். இதுல முதலாவது தலைப்பு படிக்க போறோம் இன்னைக்கு. பிள்ளைகள் தலைப்பு போடுங்க. 2.1 கைனடிக்ஸ், இயக்கவியல். இயக்கவியல், கைனடிக்ஸ், இயக்கவியல் என்று போடுங்க. ஓகே, பிள்ளைகள் இந்த இயக்கவியலுக்குள்ள அடங்கக்கூடிய தலைப்புகளையும் லிஸ்ட் அவுட் பண்ண போறோம். அப்பதான் என்ன படிக்கிறோம், சிலபஸ்ல என்னென்ன இருக்கு, சிலபஸுக்கு தேவையான விஷயங்களை படிக்கிறோமா, இல்லாட்டி சிலபஸுக்கு வெளியே யாராவது படிப்பிக்கிறாங்களாங்கிறத நீங்க புரிஞ்சு கொள்ளலாம். உங்களோட டீச்சர்ஸ் கைட்ல இருக்கிற உள்ளடக்கத்தை நான் தாரேன். இயக்கவியல் உள்ளடக்கங்கள். இயக்கவியல் உள்ளடக்கம் என்று போடுங்க. இயக்கவியல் உள்ளடக்கம் என்று போடுங்க. அதுல முதலாவது இயக்கவியல்ல உள்ளடக்கம் என்று போட்டிருப்பீங்க. அதுல முதலாவது இயக்கவியலின் இயக்கவியலுடன் இயக்கவியலுடன் தொடர்புபட்ட இயக்கவியலுடன் தொடர்புபட்ட அடிப்படையான கணியங்கள். இயக்கவியலுடன் தொடர்புபட்ட அடிப்படையான கணியங்கள். அதுல ஏ தூரம், கமா இடப்பெயர்ச்சி. தூரம், கமா இடப்பெயர்ச்சி. பி கதி. தூரம், கமா இடப்பெயர்ச்சி. பி கதி. சி வேகம். டி ஆர் முடுகல். சி வேகம், டி ஆர் முடுகல். இரண்டாவது நேர்கோட்டு இயக்கம். இரண்டாவது நேர்கோட்டு இயக்கம். அதுல ஏபிசி என்று போகும். நேர்கோட்டு இயக்கத்துக்குள்ள ஏபிசிடி. ஏ
நேர்கோட்டு இயக்க சமன்பாடுகள். பிள்ளைகள் எழுதுங்க, சும்மா பார்த்துட்டு இருக்க கூடாது, எழுத வேணும். பிள்ளைகள் ஏ போடுங்க. நேர்கோட்டு இயக்க சமன்பாடுகள். நேர்கோட்டு இயக்க சமன்பாடுகள். நேர்கோட்டு இயக்க சமன்பாடுகள். பி எழுதுங்க. கிடைத்தளத்தில் நேர்கோட்டு இயக்கம். கிடைத்தளத்தில் நேர்கோட்டு இயக்கம். சி புவியீர்ப்பின் கீழ் இயக்கம். சி புவியீர்ப்பின் கீழ் இயக்கம். டி எழுதுங்க. வரைபுகள். வரைபுகள் உங்களுக்கு ஓஎல்லே தெரியும். அதுக்குள்ள உரோமலக்கம் உண்டு. நான் உங்களுக்கு சொல்றேன், இடப்பெயர்ச்சி நேர வரைவு. வேற என்ன வரைவு உங்களுக்கு தெரியும் சொல்லுங்க. வேக நேர வரைவு. வெரி குட், வேக நேர வரைவு. வேற என்ன தெரியும்? வேற என்னடாப்பா தெரியும்? அப்ப எழுதுங்க. முதலாவது இடப்பெயர்ச்சி நேர வரைவு. இரண்டாவது வேக நேர வரைவு. மூன்றாவது ஆர்முடுகல் நேர வரைவு. மூன்றாவது ஆர்முடுகல் நேர வரைவு. எழுதலாம். இ சாய்தள இயக்கம். சாய்தள இயக்கம். எஃப் எரிய இயக்கம். எழுதுங்க. சாய்தள இயக்கம். எஃப் எரிய இயக்கம். ஜி தொடர்பு இயக்கம். எரிய இயக்கம், ஜி தொடர்பு இயக்கம். இவ்வளவுதான் நாங்க கைனடிக்ஸ், அதாவது இயக்கவியலுக்குள்ள படிக்க போற தலைப்புகள். சரி, இப்ப முதலாவது படிப்பு. ஓகே பிள்ளைகள், தலைப்பு போடுங்க. இயக்கவியலுடன் தொடர்புபட்ட இயக்கவியலுடன் தொடர்புபட்ட
அடிப்படையான கணியங்கள். இயக்கவியலுடன் தொடர்புபட்ட அடிப்படையான கணியங்கள். இயக்கவியலுடன் தொடர்புபட்ட அடிப்படையான கணியங்கள். அதுல முதலாவது தலைப்பு தூரமும் இடப்பெயர்ச்சியும். முதலாவது தலைப்பு தூரமும் இடப்பெயர்ச்சியும். பிள்ளைகள், உங்களுக்கு தூரம் இடப்பெயர்ச்சி தெரியும்? சொல்லுங்க, எது காவிக்கணியம்? தூரமா இடப்பெயர்ச்சியா காவிக்கணியம்? தெரிஞ்சாக்கள் கதைக்கலாம். தூரம் இடப்பெயர்ச்சியில எது காவிக்கணியம்? இடப்பெயர்ச்சி. வெரி குட். இடப்பெயர்ச்சி காவிக்கணியம், தூரம் எண்ணிக்கணியம். அதுக்கு முதல்ல காவிக்கணியம் என்றால் என்ன? காவிக்கணியம் என்ன? பருமனையும் திசையையும் கொண்ட கணியம். வெரி குட். எண் பருமனையும் திசையையும் கொண்ட கணியங்கள் காவிக்கணியங்கள் எனப்படும். எண்ணிக்கணியம் என்ன? பருமனை மாத்திரம் கொண்ட. வெரி குட். பருமனை மாத்திரம் கொண்ட கணியங்கள் எண்ணிக்கணியம் எனப்படும். இப்போ 2 புள்ளிகள். இது உங்களோட வீடு, இது உங்களோட பாடசாலை. வீட்டை இருந்து நீங்க ஸ்கூலுக்கு வந்து ஒரு பாதை வழியே செல்றீங்க. ஏலிருந்து பி இருக்கு, இந்த ரோட்ல போறோம். அப்ப அந்த நீளம் வந்துட்டு எங்களுக்கு ஒரு 450 மீட்டர் என்று வச்சுக்கணும். ஏக்கும் பிக்கும் இடையிலான ஒரு நேரடி தூரம் 200 மீட்டர். இது 450 மீட்டர். பிள்ளைகள், இதுல சொல்லுங்க, தூரம் என்பது எது? 450 200? 450. அப்ப எங்களுக்கு தூரம் என்பது ஒரு குறித்த திசையில் இருக்காது. தூரம் எண்ணிக்கணியம், ஆகவே எண் பருமன் மாத்திரம் கொண்டிருக்கும். ஆனால் இடப்பெயர்ச்சி என்பது காவிக்கணியம். 200 மீட்டர் என்பது ஏக்கும் பிக்குமான ஒரு குறித்த திசையில் அமைந்த ஒரு நீளமாக இருக்கிறது. தூரமும் இடப்பெயர்ச்சியும் தலைப்பு போட்டிருப்பீங்க. இந்த படத்தை கறிக்கணும். படத்தை கறலாம். ஏபிக்கு இடையிலான இடைத்தூரத்தை 200 மீட்டர் என்று கூறீங்க. அதை எஸ் என்று குறிப்போம். டி வந்து 450 மீட்டர். டி 450 மீட்டர். கீழே எழுதுவோம். இங்கு தூரம் ஏபி என்று போடுங்க. ஏபி சமன் 450 மீட்டர். தூரம் ஏபி சமன் 450 மீட்டர். இடப்பெயர்ச்சி
இடப்பெயர்ச்சி ஏபி. பிள்ளைகள் இதுல இடப்பெயர்ச்சி ஒரு காவி கணியம் என்பதால் மேல ஒரு காவி குறியீடு போடுவோம். இவ்வாறு ஒரு கோடு போட்டால் அது காவி கணியம். 200 மீட்டர் இடப்பெயர்ச்சி 200 மீட்டர். அப்போ இடப்பெயர்ச்சி என்று போடுங்க. இடப்பெயர்ச்சி என்று போட்டு எழுதுங்க. முதலாவது பாயிண்ட் ஆரம்ப புள்ளிக்கும் இறுதி புள்ளிக்கும் இடையிலான 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 மிக குறுகிய நீளம் ஆரம்ப புள்ளிக்கும் இறுதி புள்ளிக்கும் இடையிலான மிக குறுகிய நீளம் இடப்பெயர்ச்சி எனப்படும். இடப்பெயர்ச்சி எனப்படும். கவனிக்க முடியாது. ஆரம்ப புள்ளிக்கும் இறுதி புள்ளிக்கும் இடையிலான மிக குறுகிய நீளமாக இருக்கு. கொஞ்சம் இப்படி வளைஞ்சாலும் இது என்ன 200 விட கூடவா குறையவா? கூட. 200 விட கூட. அப்ப இது இடப்பெயர்ச்சியா தூரமா? தூரம். அப்ப எங்களுக்கு சொல்ல போனா இடப்பெயர்ச்சி என்பது ஆரம்ப புள்ளிக்கும் இறுதி புள்ளிக்கும் இடையில உள்ள மிக குறுகிய தூரமாக இருக்கும். அடுத்த பாயிண்ட் இடப்பெயர்ச்சி ஒரு காவி கணியம். இடப்பெயர்ச்சி ஒரு காவி கணியமாகும். அதாவது இது என் பருமனையும் திசையையும் கொண்டிருக்கும். என் பருமனையும் திசையையும் கொண்டிருக்கும். காணிங்க உங்களோட இடப்பெயர்ச்சி இந்த தலைப்புல பிராக்கெட்ல வந்து எஸ் என்று போட்டு கொள்ளுங்க. இடப்பெயர்ச்சியோட அலகு. இடப்பெயர்ச்சியை நாங்க எஸ் அலகு வந்து மீட்டர்ல குறிப்போம். 10 மீட்டர் 20 மீட்டர் 30 மீட்டர் என்றவாறு இடப்பெயர்ச்சியோட அலகு வந்து மீட்டர். இடப்பெயர்ச்சியோட பரிமாணம் பிள்ளைகள் இடப்பெயர்ச்சியோட பரிமாணம் எல்ங்கிற குறியீடு கேபிட்டல் எல் ஆல குறிப்போம். அப்ப அடுத்த வரையில வந்து இடப்பெயர்ச்சியோட அலகு சிம்பிள் எம். இடப்பெயர்ச்சியோட பரிமாணம்
கேபிட்டல் எல். அடுத்த தலைப்பு தூரம். தூரம் பிராக்கெட்ல சிம்பிள் டி. தூரம் என்று போடுங்க, பிராக்கெட்ல சிம்பிள் டி. கீழே எழுதுங்க. இரு புள்ளிகளுக்கிடையே அளக்கப்படுகின்ற நீளம் இரு புள்ளிகளுக்கிடையே அளக்கப்படுகின்ற நீளம் தூரம் எனப்படுகிறது. தூரம் எனப்படும். இரு புள்ளிகளுக்கிடையே அளக்கப்படுகின்ற நீளம் தூரம் எனப்படும். அடுத்த பாயிண்ட், இரு புள்ளிகளுக்கிடையே அளக்கப்படுகின்ற நீளம் தூரம் எனப்படும். அடுத்த பாயிண்ட், தூரமானது நேர்கோடாகவோ அல்லது வளைவாகவோ இருக்க முடியும். நேர்கோடாகவோ அல்லது வளைவாகவோ இருக்க முடியும். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். சரி, பிள்ளைகள் கவனிங்க. தூரம் என்ன கணியம்? தூரம் என்ன கணியம்? எண்ணிக்கணியம். எண்ணிக்கணியம். அடுத்த பாயிண்ட், தூரம் ஒரு எண்ணிக்கணியமாகும். தூரம் ஒரு எண்ணிக்கணியமாகும். தூரம் ஒரு எண்ணிக்கணியமாகும். தூரத்துல அலகு அதே அலகுதான். தூரத்தையும் நாங்க மீட்டர்ல தான் அளப்போம். தூரத்தில் அலகு மீட்டர். சிம்பிள் எம் போட்டுக்கொள்ளுங்க. தூரத்தில பரிமாணம்
பிள்ளைகள் சவுண்ட் வருதா? சரி, தூரம் வந்து அலகு மீட்டர், பரிமாணம் கேபிட்டல் எல். அடுத்த தலைப்பு என்ன? அடுத்தது என்ன படிக்க போறோம்? கதி. ஸ்பீட். பிள்ளைகள் உங்களுக்கு கதியிட சமன்பாடு ஞாபகம் இருக்கு? கதி சமன் என்ன? தூரத்தின் கீழ் நேரம். வெரி குட். உங்களுக்கு வந்து சின்ன வயசுலயே தெரியும் கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம் என்று தெரியும். அப்படின்னா நீங்க கதிர டெபினிஷன் சொல்ல போறேன். எப்படி கவனிக்கணும், அழகா சொல்றேன். ஓரலகு நேரத்தில் துணிக்கை அடைந்த தூரம் கதி எனப்படும். அப்ப கதி என்று தலையை போடுங்க, ஸ்பீட் என்று போடுங்க. முதலாவது வரைவிலக்கணத்தை எழுதுவோம். ஓரலகு நேரத்தில் எழுது. ஓரலகு நேரத்தில் துணிக்கை பயணித்த தூரம். ஓரலகு நேரத்தில் துணிக்கை பயணித்த தூரம். ஓரலகு நேரத்தில் துணிக்கை பயணித்த தூரம் கதி எனப்படும். ஓரலகு நேரத்தில் துணிக்கை பயணித்த தூரம் கதி எனப்படும். ஓரலகு நேரத்தில் துணிக்கை பயணித்த தூரம். மைக்க மியூட் பண்ணுங்க. மைக்க மியூட் பண்ணணும். ஓரலகு நேரத்தில் துணிக்கை பயணித்த தூரம் கதி எனப்படும். இப்ப சமன்பாட்டு எழுதுங்க. கதிசமன் தூரத்தின் கீழ் நேரம். கதிசமன் தூரத்தின் கீழ் நேரம். குறியீட்டில் எழுதுறேன். பி சமன் சிம்பிள் டி இன் கீழ் டி. டிஸ்டன்ஸ் போடுவோம். சிம்பிள் டி இன் கீழ் டி. கதிர அலகு எழுதுவோம். தூரத்திர அலகு மீட்டர், நேரத்திர அலகு செகண்ட். அப்ப என்ன பிள்ளைகள் வரும்? கதிர அலகு என்ன வரும்? மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. வெரி குட். சமன்பாட்டு எழுதுங்க. கதிசமன் தூரத்தின் கீழ் நேரம். இப்ப நீங்க அலகு எழுதுங்க. மீட்டர் செகண்ட் மைனஸ். அலகு மீட்டர் செகண்ட் மைனஸ். அடுத்தது பரிமாணம். பரிமாணத்துல குறியீடு கதியிட பரிமாணத்துக்கு இப்படி இரட்டை அடைப்புக்குறி. தூரத்திர பரிமாணம் எல், நேரத்திர பரிமாணம் டி. அப்ப என்ன வரும்? எல்டி மைனஸ் 1. வெரி குட். எல்டி மைனஸ். பரிமாணம் எல்டி மைனஸ். பரிமாணம் எல்டி மைனஸ். கதி எண்ணிக்கணியமா காவிக்கணியமா? கதி எண்ணிக்கணியமா காவிக்கணியமா? எண்ணிக்கணியம். வெரி குட். அப்ப அடுத்த வரியில அலகு பரிமாணத்தை ஃபர்ஸ்ட் எழுதுங்க. அலகு மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. பரிமாணம் எல்டி மைனஸ் 1 வரும். சரி, அடுத்த வரியில கதி ஒரு எண்ணிக்கணியமா? கதி ஒரு
எண்ணிக்கணியமாகும். கதி ஒரு எண்ணிக்கணியமாகும். சரி, கதியில நாங்க ரெண்டு விஷயம் படிக்க போறோம். கதியில நாங்க ஒன்று படிக்க போறோம், சீரான கதி. பிள்ளைகள் கவனிக்கணும், சீரான கதிக்கு இன்னொரு பெயர் மாறாக்கதி. ரெண்டாவது படிக்க போறோம் சராசரி கதி. ரெண்டாவது பிரிங்க, கதி என்று போட்டு ரெண்டாவது பிரிங்க. ஒன்று சீரான கதி, மற்றது சராசரி கதி. சீரான கதி, மற்றது சராசரி கதி. அதுல முதலாவது தலைப்பு சீரான கதி. சீரான கதி. ஓகே, பிள்ளைகள் சீரான கதினா என்னன்னு விளங்கப்படுத்துறேன். இப்போ ஒரு கார் உண்டு ஒரு நேர்கோட்டுல போகுதுன்னு வைப்போம். கவனிங்க கவனிங்க, ஒரு கார் உண்டு நேர்கோட்டுல 10 மீட்டர் செகண்ட் -1 போகுதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு செகண்டுக்கு 10 மீட்டர். வெரி குட், வெரி குட். காரானது ஒரு செகண்ட்ல 10 மீட்டர் போகுது. அப்ப நீங்க இந்த பாதையில எந்த இடத்த எடுத்தாலும், இந்த ரோட்ல இங்க ஒரு செகண்ட் எடுத்தாலும் அங்க 10 மீட்டர் தான் போயிருக்கும். இன்னும் ஒரு இடத்துல ஒரு செகண்ட்ல 10 மீட்டர் தான் போயிருக்கு. அப்ப எங்களுக்கு வேற வேற இடத்துல அதே ஒரு செகண்டுக்கு 10 மீட்டர் தான் போயிருக்கு அப்படி என்று சொன்னா அதை நாங்க சீரான கதி என்று சொல்றோம். ஒருவேளை முதலாவது ஒரு செகண்டுக்கு 10 மீட்டர், இரண்டாவது ஒரு செகண்டுக்கு 15 மீட்டர் போயிருக்குன்னா கதி மாறாமல் இருந்திருக்கா, கதி கூடியிருக்கா, கதி குறைஞ்சிருக்கா? கதி கூடியிருக்கு. கதி கூடியிருக்கு. முதல் ஒரு செகண்டுக்கு 10 மீட்டர், இரண்டாவது ஒரு செகண்டுக்கு 15 மீட்டர் போகுது. அப்ப இது சீரான கதி இல்லை. அப்ப சீரான கதி என்றா என்ன என்று விளங்கப்படுத்த கவனிங்க. சீரான கதி என்று சொன்னால் சமநேர ஆயிடையில், கவனிங்க, இது ஒரு ரோட் என்று சொன்னால் சமநேர ஆயிடையில். இப்ப இது டி நேரத்துல, சிம்பிள் டி நேரத்துல டி தூரம், டி என்ற தூரம் சென்றுள்ளது. இன்னும் ஒரு இடத்திலையும் அதே டி நேரத்துல செல்லுகின்ற தூரம் டி தான். அப்ப விளையக்கொள்ளணும், சம நேர ஆயிடையில் இதுவும் சிம்பிள் டி நேரம், இதுவும் சிம்பிள் டி நேரம். டி நேரத்துல டி தூரம், இன்னும் ஒரு இடத்திலையும் டி நேரத்துல டி தூரம். சம நேர ஆயிடையில் சம அளவான தூரத்தை துணிக்கை கடக்குமாயின் அது சீரான கதி எனப்படும். சமநேர ஆயிடையில சம அளவான தூரத்தை கடக்குமாயின் அது சீரான கதி எனப்படும். தலைப்படுங்க, சீரான கதி. அதுல முதலாவது போயிட்டு சமநேர ஆயிடையில் சம அளவான தூரத்தை, சமநேர ஆயிடையில் சம அளவான தூரத்தை துணிக்கை கடக்குமாயின்
துணிக்கை கடக்குமாயின் அதன் கதி. சமநேர ஆயிடையில் சமானமான தூரத்தை துணிக்கை கடக்குமாயின் அதன் கதி சீரான கதி எனப்படும். சீரான கதி எனப்படும். துரதிர்ஷ்டவசமாக எங்களோட முதலாவது வகுப்புல கரண்ட் போயிட்டது. பிள்ளைகள் உங்களுக்கும் கரண்ட் போயிட்டா? இல்ல சார். ஓம்னா ஓகே, அப்ப நாளைக்கு படிப்போமா நாங்க? என்றால் நோட்ஸ் எழுத எல்லாமே இருக்குமே. சரி, நாளைக்கு படிப்போமா? சரி, இப்படி செய்வோம். நான் உங்களுக்கு ரெக்கார்டிங் ஒன்று அனுப்புறேன், அதை பாருங்க. சரி, இப்ப நான் கிளாஸ் அனுப்பாட்டுறேன், ரெக்கார்டிங் ஒன்று அனுப்புறேன், அதை பாருங்க.